சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னவோ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு லிஸ்ட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க. இவங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யார் முதல்ல? அண்ணா, எத்தனை வாட்டி நான் இந்த கேள்விக்கு நான் உனக்கு பதில் சொல்றது? சத்யாவும் இந்த வீட்டு மருமக தானே. இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு செய்யறதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, உறவும் இருக்கு. டேய் கார்த்தி, ஏங்க இருங்க. சத்யாவும் கார்த்தியும் ஆசைப்படுறத அவங்க செய்யட்டும், விடுங்க. ஆதிர நீ சும்மாரு. இப்படி ஒன்னொன்னுக்கு விட்டு கொடுத்துட்டே போயிட்டு இருந்தா இது எங்க போய் முடியும் தெரியுமா? டேய் கார்த்தி, உன் பொண்டாட்டி செய்யறதுக்கு உரிமை இருக்கு, உறவு இருக்குன்னு சும்மா வாய்க்கடியே பேசுறியே. இதெல்லாம் பண்றதுக்கு முதல்ல அவளுக்கு யோகிதை இருக்கா? அண்ணா, இப்ப சத்யா கிட்ட என்ன யோகிதை இல்லங்கிற நீ? நல்ல மனசுதாண்ட ஒருத்தரோட யோகிதை. அந்த யோகிதை உன் பொண்டாட்டிக்கு கிடையாது. அவளுக்கு நல்ல மனசே கிடையாது. பாம்பு உள்ளுக்குள்ள விஷத்தை வச்சுக்கிட்டு பழகுற மாதிரி அவ இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் என்ன உங்ககிட்டயே கூட அவன் மனசுல வன்மத்தோட தான் பழகிட்டு இருக்கா. அண்ணா போது நிறுத்துன. இங்க பாரு, நீ சொல்றதுக்காகலாம் என்னால நிறுத்த முடியாது. எனக்கு எப்பவுமே உண்மைய சத்தம் போட்டு சொல்லிதான் பழக்கமே. இந்த சத்யா பத்தின உண்மையையும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். என்னால நிறுத்த முடியாதுடா. பிரபு மாமா, உங்களுக்கு ஏன் என் மேல இந்த அளவுக்கு வெறுப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டுக்கு வந்த ஆரம்பத்துல நான் தப்பா தான் இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் நான் உங்க எல்லார பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியாயிட்டேன். இப்போ என் மனசுல எந்த வன்மமும் இல்ல. எங்க தலை பொங்கல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடணும்னு ஆசைப்பட்டுதான் நான் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க இப்படி என்ன சந்தேகப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்க? நீ சீதா மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணாலும் சரி, உன்னை நான் நம்ப மாட்டேன். என்னை இப்படி வார்த்தையால கஷ்டப்படுத்துறீங்களே, என்னால இதை தாங்கிக்கவே முடியல. சத்யா, இங்க பாரு, அழுவாத. நீ எதுக்கு அழுவுற? அழுவாத. அப்பா, என்னப்பா அது? ஒரு நல்ல நாள், பெரிய நாளுன்னு கூட பார்க்காம இப்படி எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா என்னதாப்பா பண்றது? இதுக்கு என்னதாப்பா முடிவு? முடிவை நான் சொல்லட்டுமா? பிரபு, ஒரு நிமிஷம் இருப்பா. என்னப்பா? திருந்திட்டவங்கள திரும்ப திரும்ப தண்டிக்கிறத விட பெரிய தண்டனை வேற எதுவுமே இல்லப்பா. இப்ப நீ அந்த தண்டனையை தான் சத்யாவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆதிர இந்த குடும்பத்துக்கு பண்ற மாதிரி தான் சத்யாவும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஓஹோ, ஆதிரி இவ்வளவு உங்களுக்கு ஒண்ணா? ஏன் சொல்ல மாட்டீங்க? இப்படிதான் சொல்லுவீங்க. இத்தனை வருஷமா என்கிட்ட எல்லாம் கேட்டீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட கேட்டீங்க. இப்ப எனக்கு வேலை இல்ல, ஆதிரி கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் ஒரே ஐடியா கட்சி மாறிட்டீங்களே. இப்போ தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதண்ண. நாங்க யாரும் எதுவும் மாறல. நீ பேசாத. நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? உங்ககிட்ட நல்ல சுடிதாரே இல்ல, 2 செட் சுடிதார் வேணுமா? அப்படியே ஈடு இழிச்சு கேட்டேல, அதுக்கு பேர் என்ன? எங்க ரோஹிணி மேலயும் மாமா மேலயும் எந்த தப்பும் இல்லையேங்க. அவங்க கிட்ட ஏன் கோவப்படுறீங்க? அப்படின்னா ஏன் மேலதான் தப்பு, நான் தான் தப்புன்னு சொல்றீங்களா? ஆதிரே, நான் வாழ வந்த வீட்டை சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது அவ்வளவு பெரிய தப்பா? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னு உன் மனசாட்சியை கேளு, அது உனக்கு பதில் சொல்லும். 2 பேரும் ஒரே மனசா ஒத்துமையா இருக்கணும்னு இப்பதான் சொன்னேன். அதுக்குள்ள இப்படி பிரச்சனையாகி ஒருத்தர் எதிரி மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே. ஒரு நல்ல நாளை கூட இந்த வீட்டுல சந்தோஷமா கொண்டாட முடியாது போல இருக்கு. பாட்டி, நீ சும்மா புலம்பி ஒப்பாரி வச்சிட்டு இருக்காத. நான் ஒண்ணு இங்க யாரோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்க வரல. அதுக்காக நான் விட்டு கொடுத்து போயிட மாட்டேன். நான் முடிவா சொல்றேன், உங்க எல்லாருக்கும் இந்த சத்தியம் எடுத்து கொடுக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பொங்கல் கொண்டாடணும்னு ஆசை இருந்தா சந்தோஷமா அப்படியே கொண்டாடுங்க. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கப்புறம் யாரும் என்கிட்ட எந்த பேச்சு வச்சுக்காதீங்க. என்ன எல்லாரும் ஒரே அடியா மறந்துடுங்க, அவ்வளவுதான். ஏன் பிரபு இப்படி எல்லாம் பேசுற? நான் எதுவும் பேசல, போதுமா? ஆளை விட்டுருங்க. ஆதிர, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, கிளம்பு. வா வா.
சத்யா சாரி சத்யா சாரி. அண்ணன் பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சத்யா கண்ணு, பிரபு ஒரேடியா இப்படி சொல்லிட்டு போயிட்டானே, அவன் பேச்ச மீறி எங்களுக்கெல்லாம் புது துணி எடுக்க போறியா சத்யா கண்ணு? தெரியலையேம்மா, நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு டாப் கேட்டேன்ல, அது எனக்கு வேண்டாம். ஏய், என்னம்மா என்ன அக்கா, ரூமுக்கு போலாம்க்கா. ரேவதி? ரேவதி பாத்து ஏய், பாத்து. நான் போய்க்கிறேன்ப்பா. என்ன பாட்டு இது?